105 சங்கீதம் Psalm 105. 4ஆம் வசனத்தை படிப்போம். Read verse 4. Seek his face evermore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். Seek the Lord and his strength. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். And seek his face evermore. 2 பகுதியாக சங்கீதக்காரன் இங்கே பிரித்து சொல்லுகிறார். Psalmist has divided 3 things into 2 aspects. முதலாவது கர்த்தரை நாடுங்கள். First and the foremost, seek the Lord. இரண்டாவது அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். Secondly, seek his strength as well. மூன்றாவது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். And thirdly, seek his face evermore. நாடுகிறது என்று சொல்லுகிறது மனிதனுக்குள்ள இருக்கதான விருப்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. The aspect of seeking is something which is subject to the desire of man. விருப்பம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. As to how desire is found in man, towards that his future shall be turned. தன்னுடைய சிறு பருவத்திலே இருந்து அவன் எதை வாஞ்சித்து விரும்பி ஓடுகிறானோ அந்த இலக்கை அடைகிறது வரையிலும் ஒரு உண்மையான மனிதன் ஓய்ந்திருக்க மாட்டான். Towards the goal which a man desireth right from his young age, towards the end that he may attain it, he cannot have a rest in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாட வேண்டும், அல்லாவிட்டால் கர்த்தரை விரும்ப வேண்டாம். In the life of a particular man especially, and first and the foremost, he has to seek the Lord. அல்லாவிட்டால் கர்த்தர் மேல் அவனுக்கு ஒரு அன்பு உண்டாக வேண்டும். In other words to say, he should have his affection or love on the Lord. எந்த பகுதியிலே ஒரு மனுஷனுடைய வாஞ்சை, நாட்டம், விருப்பம் இருக்கிறதோ அதற்கு நேராகத்தான் அவனுடைய வாழ்க்கை பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். Towards the angle or the direction where a man's desire is focused, towards that end will be his future. வேதத்திலே ஆண்டவர் மேல் நாட்டம் கொண்டிருந்த, விருப்பம் கொண்டிருந்த அநேக பக்தர்களை நாம் பார்க்கிறோம். We can see many devout people in the Bible who had their pleas with the Lord. அதாவது கடைசி நாட்களில் நடக்கப் போகும் ஒரு சம்பவத்தை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். That which are going to take place in future, which was narrated by prophet Hosea, we can see 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை நாம் படிப்போமாக. In chapter 3 and verse 5. கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவை நாடி அமஞ்சிக்கையாய் வருவார்கள். And shall fear the Lord and his goodness in the latter days. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி கடைசி நாட்களிலே வருவார்கள். In the latter days, seeking the Lord with the fear of the Lord and his goodness, they shall come and follow God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இது ஒரு தீர்க்கதரிசன பகுதி, இது நிறைவேறிவிட்டது. Beloved people of God, this portion is a prophetical portion which has been accomplished. அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் விட்டு விலகி தங்களுடைய பிழைகளை உணர்ந்து தங்களுடைய சுய தேசத்துக்கு யூதர்கள் முழுவதும் திரும்பிவிட்டார்கள். They had repented for all the iniquities which they had done, and they are now turning back to their own land. ஒரு யூதனுடைய உள்ளத்திலே தேவன் மேலுள்ள ஒரு பெரிய பற்றுதல் அவனுக்கு உண்டு. Inside the heart of a Jew, he should have a desire or affection towards God. அதுதான் யூதனுக்குள்ள இருக்கதான விசேஷம். And that is the speciality in a Jew. அந்த தேவன் மேலான பற்றுதல்னால தான் அவன் ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உடையவனாய் இருக்கிறான். Because of the affection which he has on God, he has affection on the temple as well. நம்முடைய வாழ்க்கையிலே
ஒரு காரியம் முதலிடமாக இருக்குமானால் அது தேவனாகவே இருக்க வேண்டும். That which is a prominent thing in our life, and that should be God himself. மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்த யோபை பற்றி நாம் படிக்கும் பொழுது, when we study about Job who lived during the dispensation of conscience, தேவனுக்கு மேல் ஒரு மிகுந்த தாகம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். he had a deep groaning concerning God. அதை யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We can read that in Job chapter 19 27ஆம் வசனம் படியுங்கள். and verse 27. இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. He says, though my reins be consumed within me. தெய்வத்தை பார்க்கணும்ங்கிறதான வாஞ்சையே அவனுக்குள்ள அப்படி வாஞ்சித்து 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 சோர்ந்து போகிறான். He has a deep desire to see the Lord, and because of that he was consumed within. நமக்கு யாருக்காவது இப்படி ஒரு வாஞ்சை இருக்கா? Do we have such a desire? ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே 10 மணிக்கு போவோம், 11 மணிக்கு ஐயா பிரசங்கத்துக்கு எழும்புவாரு, கொஞ்சம் மெதுவா போவோம். Whenever Sunday comes, we used to say 10 o'clock pastor will stand up for preaching, so let us delay for the service. ஆனால் தாவீதை பார்த்து நீங்கள் கேட்டால் அவன் சொல்லுவான், நான் எப்பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறான். But when we ask David, he says, I am wondering as to when I may come to God's presence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என்னுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீதும் சொல்லுகிறான். David says, as a heart panteth over the water brook, so my soul panteth over thee. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 26ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே அங்கே முழு இஸ்ரவேலுடைய வாஞ்சையும் நாம் பார்க்கிறோம். Prophetic book of Isaiah chapter 26 and verse 8, we can read the whole of the desire of the people of Israel. படிங்கள். யாராவது மைக்கில் மைக்கெல்லாம் கொண்டு எங்க வச்சிருக்கு? பின்னாலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்க வேண்டாம். எத்தனையோ ஊழியர்கள் வழங்கி தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாடப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 16 பிள்ளைகள். மாடப்பன் ஒரு தானா? In Malayalam there is a proverb, a particular man by name Madapan. அவன் பேரு மாடப்பன். His name is Madapan. பிள்ளைங்க 16. எத்தனை சொல்லுங்க? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. 16 பிள்ளைங்க. He had 16 children. ஆனா ஒரு ஸ்பூன் எடுக்கக்கூடிய பலனும் ஒருத்தனும் இல்லையா? But no one has the strength to take a single spoon. ஒரு ஸ்பூனை தூக்கி கொண்டு கொடுக்கிறதுக்கு அல்லாட்ட ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கக்கூடிய பலம் உள்ளவன் ஒருத்தனுமே இல்லையா? But no one among the 16 is able to take a cup of water or a spoon to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. திருச்சி அப்படி இருக்க கூடாது. And TRICHY center should not be like that. எல்லாம் கொஞ்சம் பலமுள்ளதா இருக்க. We all should be bold and strong. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, இஸ்ரவேலருடைய முழு வாஞ்சையும் கர்த்தர் மேலேயே இருந்தது. The whole desire of the people of Israel were focused towards God. ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளேயும் கூட அந்த வாஞ்சை இருந்தது. Even the same desire was found in prophet Isaiah. அதை ஏசாயா 26:9 நாம் படிக்கிறோம். We read in Isaiah 26 verse 9. படிங்க. என்னுடைய ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. With my soul have I desired thee in the night. அதனுடைய அர்த்தம் பகல்லே வாஞ்சை இல்லை என்றல்ல, இரவிலே ஒரு மனுஷன் நித்திரை செய்கிற நேரத்திலும் கூட அவனுடைய இருதயம் தேவனோடு இருக்கிறார். It doesn't mean that he doesn't have desire over the Lord in daytime, but even at sleep at night time he has his desire towards God. நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது என்று சுலமித்தியாள் சொல்லுகிறார். Shulamith says, I did lie and I did sleep, but my soul is towards the Lord. தன்னுடைய மணவாளனை ஒரு கிச்சிலி மரம் போல கண்டுகொண்டு அந்த நிழல்ல போய் உட்காரணும்ங்கிறதான ஆசை தனக்குள் இருந்ததாக வெளிப்படுத்துகிறார். She is saying his beloved or bridegroom is compared to an oak tree, and towards that she is having desire. அதை உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Song of Solomon chapter 2 and verse 3. ஆசையாக நான் உட்காருகிறேன். With a great delight I sit under the shadow. படியுங்கள். அப்படியே குமாரருக்குள்ளே என்
நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். As the apple tree among the trees of the word, so is my beloved among the sons. அடுத்து அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். I sat down under his shadow with great delight. அப்ப அவனுடைய வாஞ்சை எங்க இருக்கிறது? Where is his delight? தன்னுடைய ஆத்தும மணவாளனுக்கு மேலேயே இருக்கிறார். His delight is focused towards the beloved of his soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு கூட இருக்க அதிகம் வாஞ்சித்தார். Saint Paul, he desired to be with Christ all the time. சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். He says that I may depart from my body and be cleaved together with Christ, and that is my great desire. Cleaved together with Christ, and that is my great desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் மேல் தாவீதுக்கு வாஞ்சை இருந்தபடியினாலே கர்த்தருடைய ஒரு ஆலயத்தை வாசஸ்தலத்தை காண மட்டும் அவன் தன்னுடைய படுக்கையாகிய கட்டில் ஏறுவதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தான். Since David had a deep desire and a great desire towards God, he says, "Still I could seek that Lord, I will not go up to my bed." இதெல்லாம் ஜனங்களுக்கு தெய்வத்துக்கு மேல் இருந்த தாகம் தவிப்பை காண்பிக்கிறார். All these things refers to the thirst which people have towards God. இதெல்லாம் நாம் தேவன் மேல் இருக்கிற அன்பின் பகுதியும் கூட காண்பிக்கிறார். And we can also say this as the aspect of love on God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நீங்கள் எல்லாரும் கர்த்தர் மேல் வாஞ்சை இருக்கிறபடியால் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். since you have desire on the Lord, you have come over here. ஆகவே தான் நீங்கள் ஆராதனைகளில் பங்கெடுக்கிறீர்கள். And that is the reason you partake this worship. இரவு முழுவதும் அநேக சகோதர சகோதரி எங்களோடு இரவெல்லாம் இருந்தார்கள். All over yesterday night, many brothers and sisters were together with us. அதெல்லாம் அவர்களுக்குள்ளே இந்த வாஞ்சை நிமித்தம் தான் இருக்க முடிந்தது. Because of their deep desire they had, they came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே அந்த வாஞ்சையம் இருந்தால் மாத்திரம் போதாது. It is not just sufficient for in our life to have a desire. தேவன் இன்னொரு காரியத்தை கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting one more thing from us. நீங்கள் கர்த்தரை வாஞ்சித்தால் விரும்பினால் மட்டும் போதாது. It is not just sufficient to seek the Lord or to desire the Lord. அவரிடத்தில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. There are many other things contained in him. ஆனால் கர்த்தரிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். But I am going to expound to you a sublime thing in the Lord. 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படிக்கும் பொழுது, Psalm 62 and verse 11. வல்லமை தேவனுடையது என்பதே. That power belongeth unto God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ தெய்வத்துக்குரிய ஒன்றுண்டு, அது அவருடைய வல்லமை. That there is something which is of God, and that is the power of God. நீங்கள் நீதிமொழியின் புத்தகத்தில் படிக்கிற 8ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்திலே Proverbs 8 and verse 14. படிங்கள். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனை என்னுடையது என்று சொல்லுகிறார், மெய்ஞானம் என்னுடையது என்று சொல்லுகிறார். He says, counsel is mine and sound wisdom is mine. நானே புத்தி, வல்லமை என்னுடையது. வல்லமை என்னுடையது. I have strength. இது ஆண்டவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார், இது என்னுடையது. This is something which the Lord claims right, saying, it belongeth to me. வல்லமை என்னுடையது. I have strength. சங்கீதக்காரன் நாம் ஆரம்பத்திலே வாசித்த வேத பகுதியில் என்ன சொல்லுகிறார்? In the beginning portion which we read in Psalm, what does it say? முதலாவது கர்த்தரை நீங்கள் நாடுங்கள். First and foremost, seek the Lord. இரண்டாவது அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். And seek his strength as well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் தெய்வத்தை தேடினால் மாத்திரம் போதாது. It is not just sufficient to seek the Lord. மறுபகுதியிலே தெய்வத்துடைய வல்லமையை நாம் நாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires on the other hand that we may seek his strength also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த வல்லமையினால் தேவன் என்ன செய்கிறார்? what does the Lord do with his strength? இந்த வல்லமையினால தான் முதலாவது தெய்வத்துடைய ஆளுகை. Only through the power of God the dominion takes place. நீங்கள் 66ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Psalm 66 and verse 7. படியுங்கள். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அரசாளுகிறார். He ruleth by his power forever. வல்லமை இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது. In the absence of power there will not be any rule. ராஜாதிபத்தியம் யூதாவின் பக்கமாய் திரும்புவதற்கு காரணம் அவன் பலத்தபடியினால். The heart of king was turned towards Judah because of his strength. சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டாலும் ராஜாதிபத்தியமானது
யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. Though birthright was given to Joseph, the kingship was turned towards the side of Judah. காரணம் என்னவென்றால் அவன் பலமுள்ளவனாய் வல்லமையுள்ளவனாய் மாறினான். Because he was a man of power and might. தேவனுடைய வல்லமையின் பகுதிதான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கமாய் காணப்பட வேண்டும். The power of God should be a forerunner in our life. அதாவது வல்லமை இல்லாமல் நாம் செயல்பட முடியாது. In the absence of power we cannot work. இங்க இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதாகலும் செய்ய வேண்டும், அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Into each and every child of God seated over here, the Lord desireth to do something through him. கர்த்தர் ஏதாகலும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாட வேண்டும். If God desires to do something through you, you have to seek the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் தம்முடைய வல்லமையை கொண்டு பல காரியங்களை செய்திருக்கிறார். The Lord hath accomplished many things through his power. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறான அந்த வார்த்தையின் வல்லமையை கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். Through the power of the word which cameth out of his mouth, he created everything. இப்போ செங்கடல் பிளந்தது என்று சொல்லுகிறது அவருடைய வல்லமையினால். When we say about the division of the Red Sea, it is because of his power. அதை 74ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். Psalm 74 and verse 13 we read of it. வல்லமையினால தான் செங்கடலை பிளந்தார் என்று சொல்லி இருக்கிறார். It was because of his power he divided the Red Sea. அவர் தம்முடைய வல்லமையை கொண்டு பல காரியங்கள் முந்தின காலங்களில் செய்திருக்கிறார். In the sundry times he did many things through his power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ளே நாம் வரும்பொழுதும் when we come to the New Testament period, தேவன் தம்முடைய வல்லமையை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்த பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். we can see many things which God hath done through his power through Jesus Christ. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். God has anointed Jesus of Nazareth through his power and his anointing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் சொல்லி வருகிற பகுதியை நீங்கள் சரியாக உங்கள் கவனத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். You have to turn your attention towards the thing which I expound to you. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக 2 அனுபவங்களை அடைந்திருக்கிறோம். We have attained 2 kind of experiences through the anointing of the Holy Spirit. ஒன்று ஒரு அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. Firstly, love has poured upon our hearts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது நம்முடைய உள்ளான ஜீவியத்திற்குள்ளே தெய்வீக குணாதிசயங்களை உருவாக்கக்கூடியது. And this is something which cultivates divine natures in the inward man. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. Because of the Holy Spirit of God which was poured upon us, the love of God invaded our hearts. இருதயத்துக்குள் ஊற்றப்பட்ட தேவ அன்பானது நம் of quickening power. And what is that? வல்லமையினாலே ஒரு வியாதி சுகமாகலாம். Through the power sickness can be cured. வல்லமையினாலே ஒரு அற்புதம் நடக்கலாம். And through that power miracle can take place. ஆனால் அதை எல்லாவற்றையும் பார்க்கலாம் விசேஷமான ஒரு அனுபவம் உயிர்த்தெழுதலின் அனுபவம். But above all these things there is a special experience called the power of quickening. இதை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக அனுபவிக்கும்படி பரிசுத்த பவுல் வாஞ்சித்தார். Saint Paul desired that he may enjoy this completely in his life. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளான விசேஷம் என்ன? What is the speciality of this quickening power? அது சகலத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை. It is the power which subdueth everything. நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது coming to Philippians chapter 3, அது சகலத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடியதான வல்லமை என்று வேதம் சொல்லுகிறார். the Bible says it is the power which subdueth everything. 3ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனம், chapter 3 verse 20, 21ஆம் வசனம், verse 21. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை. That is the power which subdue all things unto himself. இந்த பூமியிலே எந்த ஒரு வல்லமையும் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த முடியாது. No other power in this world can subdue everything in this earth. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமைக்குத்தான் மறுரூபமாக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறார். The power which subdueth all things has the power to transform or transfigure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுரூபமாக்கக்கூடியதான வல்லமைதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. The power of transfiguration is the power of quickening. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை தன்னுடைய ஜீவியத்திலே வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படியாக பரிசுத்த பவுல் அதிகமாக விரும்பி இருக்கிறார். Saint Paul greatly desired that he may enjoy that in his life. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலும் கூட அவர் அந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். In Philippians chapter 3 and verse 10 he says of the same thing. கர்த்தருக்கு அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவரையும், that I may know him, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், and the power of his resurrection, பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, that I may know the fellowship of his sufferings. இந்த இத்தனை காரியங்கள் அறியணுமானால் என்ன செய்ய வேண்டும்? If he has to know all these things, as to what he has to do, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாக வேண்டும். he should be made conformable unto his death. யாருடைய மரணத்துக்கு ஒப்பான? Unto whose death? யாருடைய மரணம்? Unto whose death? கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளே நாம் கொண்டுவரப்பட வேண்டும். We should be brought into the death, being made conformable unto the death of Christ. கிறிஸ்து எப்படி மரிச்சாரு? How did Christ die? சொல்லுவோம், ஒரு நல்ல மரணம் கிடைக்கணும். Or we all may say we should receive a good death. அப்படியே படுக்கணும், அப்படி கணமோடி போயிடணும். We have to lie down as such, and we have to yield our ghost. நான் நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். As a just man die, we have to die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எத்தனையோ துன்மார்க்கர்கள் நன்றாக மரிச்சு போறார்கள். There are many wicked people who die well. இந்த பூமியிலே இயேசு ஏற்றுக்கொண்ட மரணத்தை போல மோசமான சபிக்கப்பட்ட மரணமே இல்லை. There is no cruel and dreadful death in this world which Jesus Christ has endured. இந்த இடத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பயமா வரும். And you may be trembled when you listen to this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ள நீ கொண்டுவரப்பட வேண்டும். We have to be brought into the death which was made conformable unto the death of Christ. அந்த மரணத்துக்குள்ள நீ கொண்டுவரப்பட்டால் மாத்திரம்தான் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவிக்க முடியும். Only when we are brought unto the death of Christ, we can enjoy the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிப்பதற்கு இயேசு கொடுத்த கிரயம்தான் அந்த மரணம். The wage which Christ has given that we may enjoy the power of resurrection is his death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, அதன் அர்த்தம் நம்முடைய சரீரத்தை நாம் பாடுகளுக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். Beloved people of God, it means that we have to yield our body to sufferings. எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்காக பாடுபடும்படியாக கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ வல்லமை அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு உரிமை To இருக்கிறது. the extent we commit our body for the sufferings of Christ, to that extent we may claim right in God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மனுஷன் தன்னுடைய உலக ஞானத்திலே ஆண்டவன் பாடுகள் என்கிற ஒரு பகுதியை அவன் தூக்கி அவன் வீசி விடுகிறான். In the worldly sense of speaking, through his worldly knowledge, man throws out the part of suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சபையினுடைய எழுப்புதல் என்று சொல்லுகிறது ஜனங்கள் மனப்பூர்வமாய் பாடுபடும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறதே. When we speak about the revival of church, it means people committing themselves to the life of suffering. எப்படியாகலும் ஜனங்கள் பாடுபட்டால் போதாது. It is not by any means people to suffer. அவர்கள் பாடுகளிலே சந்தோஷமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். In their sufferings they should rejoice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக ஒரு உபத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால், For the sake of God's name, if man endures in suffering, அவன் அதிலே மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். he has to rejoice over it. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். To God be glory. இதிலே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வல்லமை தங்கி இருக்கிறது. One day in this the power of God is contained. நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 2 Corinthians chapter 13. கர்த்தருடைய வல்லமை பவுலுக்குள்ளே தங்குவதற்காக அவர் ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருந்தார். Saint Paul has discovered something that power of God may abide in him. அது என்ன தெரியுமா? You know as to what that was? அந்த பலவீனத்திலே அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே சந்தோஷமாயிருக்கிறார். That he may rejoice at times of his weakness and infirmity. அந்த பலன் அவருக்குள்ளே தங்கும்படி படிங்க 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்து கீழே, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலவீனமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதுல எல்லாம் நீங்க பிரியப்படுவீங்களா? Will you rejoice in all these things? கண்டோன்மெண்ட்காரங்க, People of cantonment, அண்ணா நகர்காரங்க, and believers of Anna Nagar, ஏர்போர்ட்டுக்காரங்க, and airport believers, நீங்கள் இதுல சந்தோஷப்படுவீர்களா? will you take joy in all these things? ஏன் இதுல சந்தோஷப்பட வேண்டும்? Why should we rejoice in all these things? அருமையானவர்களே,
திறந்த இருதயத்தோடு உங்களோடு பேசுவதற்கு எனக்கு உண்டு. Beloved people of God, I have right to speak to you with my hearts open. இந்த சரீரத்திலே இந்த ஊழியத்து நிமித்தமாக நான் அனுபவித்த உபத்திரவங்கள் கொஞ்சம் அல்ல. It is not little persecutions which I have endured in my body for the sake of this ministry. இந்த சரீரத்தில் பாதிக்கப்படாத ஒரு இடமும் கிடையாது. There is no part in my body left which my body left which were not affected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவ்வளவு பலவீனன். To that extent I was weak. ஆனால் நான் எல்லாரையும் பார்க்கிறேன் பலவான். But I am stronger than all of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காரணம் என்ன தெரியுமா? You know as to what is the reason? இந்த அத்தனை பலவீனங்களிலும், in all these infirmities, அத்தனை கஷ்டங்களிலும், in all these problems, இந்த உள்ளத்தில் கொஞ்சம் கூட ஒரு துக்கம், ஒரு முறுமுறுப்பு இல்லவே இல்லை. I do not have a little murmur or a little sorrow regarding this suffering. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு சொன்னது போல என் ஆத்துமா கலங்குகிறது என்ற ஒரு தோற்றம் இருந்தது. In an occasion my soul was as if when Jesus Christ has trembled in his soul. மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுதுதான் சீயோனிலிருந்து உத்தரவு வருகிறது, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர். At the time when I was in the bed of death, there came an order from Zion that you are transferred. உண்டானது முதற்கொண்டு இப்படி ஒரு காரியமே நடந்திருக்காரு. In the history of CPM such thing had not happened in the days before. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்பொழுது என் ஆத்துமா சற்று கலங்கிற்று. My soul was perplexed a little at that time. நான் யோசித்து பார்த்தேன். I thought a while. Go out Satan. Get thee out Satan. என்ன பிசாசு அது? What Satan was that? நீ என்ன கலக்கத்தை கொண்டாடுற? And what perplex you are bringing to me? Go out from here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நன்றாக சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் பண்ணனேன். With great joy I praised God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். I consequently praised God. எனக்கு தெரியும் இந்த ஊழியத்தில் எங்க இருந்து என்ன பாடுபட்டாலும் ஈடாகாது. Because I know very much in this ministry wherever I am placed to suffer for God, that doesn't equify. இந்த சரீரம் முழுவதும் இஞ்சிஞ்சாய் சுவிசேஷத்துக்காக கொல்லப்பட்டாலும் அதுக்கு ஈடாகாது. Even this body is mortified for the sake of gospel inch by inch, it cannot be compared. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்கிற ஊழியம் ஒரு வல்லமையுள்ள ஊழியமாயிருக்கிறது. That is the reason, beloved people of God, the ministry which we render is a powerful ministry. ஏனென்றால் அந்த உபத்திரவத்தின் குகையிலே நாங்கள் சந்தோஷமாக நின்று கொண்டிருக்கிறோம். Because in the furnace of tribulation we are with joy standing. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியும்படியாக, that we may know the fellowship of his suffering. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, that we may come into the death conformable unto his death. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கும்படியாக, that we may enjoy the power of his resurrection. சிலவங்க சொல்லுவாங்க, some people may say, என்ன இப்ப கீழே விழுந்துருவார் போல இருக்காங்க. now he is standing as if he may fall down at this time. ஆனா எழும்பி நின்னா ஒண்ணுமே புரியல. but when he stands up we cannot understand anything. வேற ஆளா புரியல. is he coming up here or some other is standing? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாஸ்டர் டி தாமஸ் அவர்கள் சொன்னார்கள், Pastor T. Thomas told, பாஸ்டர் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. Pastor, you may sit down while you preach. நான் சொன்னேன், மிகவும் கஷ்டமா இருக்கிற நேரத்துல பாஸ்டர் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். At times of my difficulty in my body, I told Pastor T. Thomas, it is rather difficult to me to stand and preach. ஏனென்றால் இந்த கால்ல ஒண்ணுமே இல்ல. Because I have nothing in my leg. ஏதோ கொஞ்சம் எலும்பு மாத்திரம் தொங்கி இருக்குது. Just traces of bones are left behind. இந்த டைம்ல நீ எப்படி நிற்ப? How come you stand at this situation? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய வல்லமை தங்கும்படிக்கு, that power of God may abide in me. சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை தங்கும்படிக்கு, that the power of God may abide in my body. இந்த உபத்திரவத்திலே சந்தோஷத்தோடு நிற்கிறோம். we are standing in this suffering with joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாத்தானை கூப்பிட்டு நான் கேட்பேன், I can call Satan and say, உனக்கு இனிமேல் என்ன செய்ய முடியும்? what can you do further? இனிமேல் என்ன செய்ய முடியும்? what can you do further? நீ சிலுவையிலே நீ வெட்கப்பட்டிருக்கிறாய். you are confounded already on the cross of Calvary. சாத்தான் என்ன நினைத்தான்? what Satan thinks, கல்வார் சிலுவையில போய் இயேசுவை டெமாலிஷ் பண்ணிடலாம்னு நினைச்சான். he can demolish Christ on the cross of Calvary. பிறந்த அண்டையிலே இருந்து பின்னால வந்துகிட்டே இருந்தான். on the day of the birth of Christ he was pursuing Christ. ஆனால் என்ன சம்பவித்தது? but you know as to what did happen? சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கினார். on the cross of Calvary Christ bruised the head of Satan. அவனுடைய வல்லமை எங்கே அழிக்கப்படும்? you know where the power of Satan was destroyed? இந்த கிரியைகளை நீ எப்படி அழிக்கலாம்? you know how we can destroy the works of Satan? கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில், on the path which Christ leadeth thee, மிகவும் சந்தோஷமாக, with much joy, மிகவும் சந்தோஷமாக, with a great joy, இந்த பாதைக்கு உமக்கு நன்றி.
Thank God for this path you have given இந்த me. சிலுவைக்கு உமக்கு நன்றி. Thank the Lord for the cross you have given me. இந்த உபத்திரவத்திற்கு உமக்கு நன்றி. Thank the Lord for the suffering you have given me. இந்த நிந்தைக்கு நன்றி. For this reproach, thank God. இந்த தாழ்வுக்கு நன்றி. For this humility, thank God. இந்த எல்லா பாடுகளுக்கு உமக்கு நன்றி. We have to thank God for all the sufferings He has given us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, Beloved, நம்ம யாரும் முறுமுறுத்து எதுவும் சாதிக்க போறதில்லை, அழிஞ்சுதான் போறோம். after murmuring, we are not going to attain anything, but we will perish. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்தை படித்து பார்க்கும் பொழுது, When we study the life of the people of Israel, முறுமுறுத்தவங்களுக்கு என்ன சம்பவிச்சது? you know what happened to all those who murmured? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார். They were destroyed by the angel of death. முறுமுறுக்கிறவர்கள், People who murmur, கவலைப்படுகிறவர்கள், people who worry, கேள்வி கேட்கிறவர்கள், and people who question பின்வாங்கி போகிறவர்கள், and do backslide, இவர்களுடைய வாழ்க்கையில நன்மையே உண்டாகாது. profit nothing in the life of all these people. அவர்களுக்கு சாபம்தான், Nothing in the life of all these people. அவர்களுக்கு சாபம்தான் உண்டாகும். Only they can gain ஆகவே தேவஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? But what people of God should do, தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே தங்கும்படியாக, that power of God may abide in your life, நீங்கள் உங்களுக்குண்டான உபத்திரவங்களிலே சந்தோஷப்பட in வேண்டும். all the sufferings which you endure, you have to rejoice. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் தேடினால் போதாது, it's not just sufficient to seek the Lord, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாட வேண்டும். you have to seek the strength of the Lord as well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்தால், If the power of resurrection abideth in thee, நீங்கள் உயிரடைகிறது மாத்திரமல்ல, it is not just you be quickened. அந்த வல்லமை என்று சொல்லுகிறது அது முழு இடத்தையும் நிரப்பக்கூடிய When ஒன்றாயிருக்கிறது. we speak about that power can invade the whole place. நான் அதிக நேரம் பிரசங்கம் பண்ண மாட்டேன். I'm not going to preach longer. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவேன். Only for a short while I'll preach here. ஆனால் தெய்வத்துடைய சபையை தேவனுடைய வல்லமைக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன். But I want to lead the church of God into the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஒருவேளை தீராத வியாதியஸ்தர்கள் இருக்கக்கூடும். There might be some people who have come with incurable diseases. ஆவிக்குரிய ஜீவியத்திலே இனி முன்னேற முடியாது என்று சோர்ந்து இருக்கக்கூடும். You might be discouraged in your spiritual life that you may not press forward. அவர்களை ஒருவரை ஆகிலும் முழுமையாய் இந்த இடத்திலிருந்து நான் அனுப்பிவிட விரும்பவில்லை. I am not willing to send you off in the same situation as you have come here. ஆத்துமாவும் அதைரியத்தோடு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு போவதற்கு பரலோகம் விரும்பவில்லை, தேவன் விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை. Heaven doesn't desire, even God doesn't desire, and even this is not my desire that you may go out with the same situation that you have come here. இந்த இடத்திலே வந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகவில்லை என்று சொல்லி கொண்டு போவதற்கு நாங்கள் விரும்பவில்லை, தேவ சுத்தமே அல்ல. It is not the will of God and not our desire that you after coming here going up from this place without receiving any blessings. நீங்கள் ஏதோ ஜனங்கள் வழக்கமாய் போகிறதும் வருகிறதும் போல அப்படி இருக்க வேண்டாம். You are not supposed to come here and go out from this place as a tradition. இது வல்லமை விளங்கும் ஒரு ஸ்தலம். This is the place where power may be manifested. பரலோகம் இங்கே இருக்கிறது. Whole of heaven is present here. சாத்தானுக்கோ எந்த வல்லமைகளுக்கோ இங்கே இடமே இல்லை. There is no room for Satan and his power. இது உயிர்த்தெழுந்த மார்க்கம். This is the way of resurrection. இது ஜீவனுள்ள மார்க்கம். This is the way of life. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை கைகளில் பிடித்திருக்கும் மார்க்கம். This is the way where people have the key of heaven, hell and death. அந்த திறவுகோல் என்னுடைய கையிலும் உண்டு, உங்கள் கையிலும் உண்டு. And I am having the key in my hand and you are also. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடியது. The anointing which you have in you can subdue all things. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of நீ God, கர்த்தரை தேடுகிற நீதான். you who seeketh the Lord, கர்த்தர் மேல் அன்பு இருக்கிறது நீதான். it is true that you have love on நீ God. கர்த்தரை பின்பற்றுகிறது நீதான். It is true you are following God. ஆனால் ஒரே ஒரு காரியம், But only one thing. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says this morning, வல்லமையை நாடு. seek the power. நீ என்ன மாத்திரம் கூப்பிடாத, Don't just call me. எனக்குள்ள என்னுடைய வல்லமை எப்படிப்பட்ட நீ சிந்தித்து பார். And you have to consider as to how I have power within me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வல்லமையினால் அவர் என்ன செய்கிறார்? Now what does it do with this இந்த power? வல்லமையினால் அவர் என்ன செய்கிறார்? What does it do with the power? இயேசுவிட்ட கேட்டா When we question அவர் என்ன Jesus, சொல்லுவார்? what he will say, பலவீனத்தினாலே நான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், it was through infirmity and weakness I was crucified. ஆனால் தேவனுடைய வல்லமையினால் நான் பிழைத்திருக்கிறேன். But through the power of God I am yet alive. பிரியமானவர்களே, நித்தியத்திலே ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. Beloved,
However, there is a ministry which is taking place in eternity. அது ஒரு ஆசாரிய ஊழியம். And that is the ministry of priesthood. இயேசு அதை செய்து கொண்டிருக்கிறார். And Christ is doing that ministry. கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நாம் அதை செய்வோம். And after the coming of the Lord, we will start that ministry. நித்தியத்திலே ஒரு ஊழியம் உண்டு. There is a ministry in eternity. அந்த ஊழியம் எப்படி நடக்கிறது? How that ministry is taking place. அந்த ஊழியம் எப்படி நடக்கிறது? How that ministry is taking place. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது When we read in Hebrews chapter 7 17ஆம் வசனம் and verse 17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். He was made a priest after the power of an endless life. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். But after the power of an endless life, he became a priest. நித்திய ஆசாரியத்துவம் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையிலே வரப்போகிற நித்தியத்திலே நடக்க போகிறது. In the eternity to come, we will receive the power of an endless life with that priesthood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அழியாத ஜீவன். That is endless life. அந்த அழியாத ஜீவன் தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. And that endless life is the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லுகிறதான் அழியாத ஜீவன். When we say about the power of resurrection, it is an endless life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையினால் தான் உயிர்த்தெழுந்த பின்பு That is the reason after resurrection மரணம் இல்லை. there is no death. மரித்த கிறிஸ்து பின்பு மரிப்பதில்லை. Christ who was dead shall not die anymore. நாம் உயிர்த்தெழுந்த பின்பு After our resurrection, நமக்கு என்ன இல்லை? what is absent for us? நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. There is no death for us. உயிர்த்தெழுதலின் மார்க்கத்தின் விசேஷம் என்ன? What is the speciality of the way of resurrection? உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? What is resurrection? மரணம் இல்லை. There is no death. மரணம் இல்லை. There is no death. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் அர்த்தம் The meaning of the word resurrection அழியாத ஜீவன், has endless life, நிலைத்திருக்கிற ஜீவன். life eternal. மரணம் என்கிறதே இல்லை. No term called death. மரித்த கிறிஸ்து இனிமேல் மரிப்பதே இல்லை. Christ who was dead shall not die anymore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த வல்லமைக்காகத்தான் அந்த வல்லமையில உருவாகிறதான் சபை. It is only with that power church is formed. புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லுகிறது. When we speak about the New Testament அந்த church, வல்லமையிலே உருவாக்கப்படுகிறது. it was formed through that power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே தான் பாதாளத்தின் வல்லமைகள் தெய்வத்துடைய சபையை மேற்கொள்ள முடியாது. That is the reason all the powers of hell shall not prevail the church of God. உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே இருந்தால் When this power of resurrection dwelleth in thee, பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. power of hell shall not prevail you. அது பின்னால வரும். It will pursue or come after you. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நான் பலவீனப்பட்டேன். On the month of February 18th, I was informed in my body. நாளுக்கு நாள் ரொம்ப நிலவரம் மோசமாயிட்டே இருந்துச்சு. Day after day, I became weak and dreadful in my body. கண்ணை மூடுனா சாவு பெட்டி. The moment I closed my eyes, I could behold a coffin. காண்ற சொப்பனம் எல்லாம் சாவு. And all the dreams which I dream is death. என் கட்டில பக்கத்திலே பெட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். So close to my bed, there will be a coffin placed. எனக்குள்ள தோணுது, போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. And I thought to myself, all works are over. நான் இப்படியே எல்லாம் நினைச்சுக்கிட்டு ரெடியா நான் ஆண்டோட சொன்னேன், கன்வென்ஷன் முடிஞ்சிட்டு எல்லாம் நடக்கட்டும், என்ன பரிசுத்தவங்களை ரொம்ப பிஸியா இருக்கேன், ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்காது. And as I was having all these dreams and thinking all these, I said to the Lord, Lord, let all these things take place after the convention, because if it take place, funeral service will not be in order. இப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். And as I was thinking like this, திடீர்னு ஒரு நாள் மாலை நேரத்துல suddenly one day evening, பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல வந்தார். the Holy Spirit of God approached me. என்ன திட்டி தள்ளினார். He just scolded me. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிற? What do you think within yourself? நீ சாக போறியா? Are you going to die? நீ ஏதோ ரெண்டு சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிட்டு சாவுக்கு ரெடி ஆகறியா? If you dream a dream, are you ready for death? யாரு உனக்கு இந்த சொப்பனத்தை கொண்டு வந்தாங்க? You know who brought all these dreams to you? என்று சொல்லி எனக்குள்ள ஒரு ஆள் போராடுகிறார். And saying so, a man was striving within me. எழுந்திருந்து மரணத்தை கடிந்துகள். Stand up and rebuke death. என்றால் பார்க்கிற மனுஷருக்கு ஒருவருக்கு ஆகலும் நம்பிக்கை இல்லை. Because all people who come and look after me, they lost their hope. அப்போ அதற்கு ஏற்றபடி சாத்தான் வந்து சொல்லி இருக்கிறான். So as of them, Satan is also telling that to me. நான் எழும்பி இருந்து ஆவியிலே நிரம்பினேன்.
I stood up and I felt in my spirit மரணத்தை அதட்டேன். and I rebuked death. மரணத்தை அதட்டினேன். I rebuked death. எங்க போனானோ தெரியாது சாத்தான் பெட்டியை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். I did not know where Satan ran. He took the coffin and ran away. பெட்டியை கொண்டு பக்கத்துல வச்சிட்டு கொண்டு போகணும்னு நினைச்சு வந்தான். He came with that coffin, kept so closer to me that he may take me along with him. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை சரீரத்தில் இறங்கினது. But the power of resurrection descended on my body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மரணம் என்னை விட்டு போயிற்று. And death departed from me. அந்த பலவீனத்தோட எழுப்பி நின்று 1.5 மணி நேரம் வரையிலும் இந்த காலில் நின்று பிரசங்கம் பண்ணினேன். With that infirmity, with this leg, I stood and preached for 1 hour. அதுவே உயிர்த்தெழுதலின் வல்லமை. That is the power of resurrection. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்களுடைய வார்த்தைகள் பேச்சிலே அல்ல. It is not in our word or in our speech. எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வார்த்தை அல்ல. Our evangelism gospel is not in our word. அது பலத்தில் இருக்கிறது. It abideth in the strength. இந்த காலையிலே தேவ ஜனங்கள் ஒரு பெரிய பலனை அனுபவிக்க போகிறீர்கள். People of God, you are going to enjoy a great experience, power this morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடிமைத்தனத்தின் முகத்தை சுமந்து கொண்டு ஒருவரும் இந்த காலை நேரத்தில் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போகக்கூடாது. Nobody should go out from this compound bearing the yokes of bondage. ஒருவரும் தலை குனிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. Nobody should return from this place with your heads down. வினோதமாய் அடியெடுத்து வைக்கிற போர்க்குதிரையை போல When we consider the horse which are left for the battle, எதற்கும் பின்வாங்காத சிங்கத்தை போல, as a lion which backslideth not for any cause, யுத்த களத்தை காண்கிறதான அந்த குதிரை கணக்கிறது போல, when we look at the horse, when it comes to the battle, it makes a noise சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக, against the throne of Satan, மரணத்துக்கு விரோதமாக, against death, பாவத்துக்கு விரோதமாக, against sin. எழும்பி நின்று குரல் கொடுப்போமா? Let us rise up and give a voice. எழும்பி நின்று குரல் கொடுப்போமா? And we rise up and give voice. சாத்தானுடைய சிங்காசனத்தை அசைப்போமா? Let us shake the throne of Satan. இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகளை அசைப்போமா? Satan which take a charge of this nation shall be shake out. குடும்பங்களிலே குடிகொண்டிருக்கிறானே சாத்தான், The Satan which take dominion over the families. இந்த குடும்பங்களை கலக்கிக் கொண்டிருக்கிறானே சாத்தான், Satan who is troubling your family. உன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்கீனமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறானே சாத்தான், And Satan who leads your children to unruly state. உனக்குள்ளே புகுந்திருக்கிறத பின்மாற்றத்தின் ஆவி, The spirit of backsliding which is in you. இந்த ஆவியோடு கூட தான் நீங்க இருந்து போகிறாயோ? Going to go out from this place with the same spirit. ஓ கல்வாரி சிலுவையிலே, Or on the cross of Calvary. கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் கொடுத்து விட்டு, The Lord who has shed even the last drop of his blood. மகனே எல்லாம் நான் உனக்கு செய்தேன், Son, I have accomplished everything for நான் you. உனக்கு நீ என்ன செய்ய? What else can I do for you? நான் என்னை உனக்கு கொடுத்தேன், I have given my own for thee. நீ எங்கே நடந்து கொண்டிருக்கிறாய்? Where are you going? நீ எங்க போகிறாய்? Where are you walking? உன்னுடைய திட்டம் என்ன? What is your plan? இரவும் பகலுடைய சிந்தை என்ன? Day and night, what is your mind? நீ யாரை நாடுகிறாய்? Whom you seek up? கர்த்தரை நாடுகிறாயா? Do you seek the Lord? கர்த்தரை நாடுகிறாயா? Do you seek the Lord? இயேசுவை Do நாடுகிறாயா? you seek Jesus? அவருடைய வல்லமையை Do நாடுகிறாயா? you seek His strength? அவருடைய சமூகத்தை தேடுகிறாயா? Do you seek His presence? அவருடைய சமூகத்தை நீ தேடுகிறாயா? Do you seek the presence of God? அப்படியானால் If that be so, இந்த நேரத்தில் in this time, உங்களுடைய ஆவியிலே இப்பொழுது நீங்கள் என்ன உணர்கிறீர்களோ தெரியாது. I do not know what do you feel in your spirit now. நிச்சயமாகவே உங்கள் அநேகருக்குள்ளே உங்களுடைய ஆவியிலே ஏதோ ஒன்று நடக்கிறது நான் அறிகிறேன். Certainly, I can feel to myself something is happening in your soul, in your spirit. நீங்கள் அதை ஆவியானவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். You have to enjoy that together with the Spirit of God. 5 நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I give just 5 minutes for you. இப்பொழுது நீங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய ஒரு நேரம். And this is the time that you have your fellowship with yourself and God. அதற்கு பின்பு நாம் கர்த்தருடைய வல்லமைக்குள்ள இறங்குவோம். After then, let us go into the power of God. கண்களை மூடுங்கள், Close your eyes கால்களை முடக்குங்கள். and go down on your knees. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். Holy Spirit of God, for sure He is speaking to each and every one of you. எத்தனை ஆண்டு காலம் நீ கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாய்? How long you have endured for the sake of Christ. இந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு உன்னை அழைத்த தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. The Lord who hath called you is not an unrighteous God to forget all the things which you have told in God's கர்த்தருடைய presence. நாமத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் பலன் உண்டென்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது, Our God who hath said, even for the one who hath taken a cup of water for the sake of God. உன்னுடைய நற்கிரியைகளும் உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய மனப்பூர்வமான இருதயமும் உன்னை அழைத்த தேவன் அறிந்திருக்கிறார். All your good deeds, all your virtues, all the works which you have done, the Lord did not forget.
கர்த்தர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is meeting you. மகனே என்று உன்னை கூப்பிடுகிறார். He is calling you son. மகளே என்று உன்னை கூப்பிடுகிறார். He is calling you as daughter. நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? What do you think to yourself? நீ ஒரு லட்சியத்தோடு ஓடுகிறாயா? Are you running with a goal? நீ ஒரு லட்சியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாய். Or without any aim are you running? நீ 5 நாள் சந்தோஷமாயிருக்கிறாய். For 5 days you are rejoicing. 50 நாள் நீ துக்கப்படுகிறாய். And for 30 days you are grieving. 5 நாள் நீ சந்தோஷமாய் ஓடுகிறாய். 5 days with joy you are running. ஆனால் ஒரு மாதம் நீ பின்மாற்றத்தில் இருக்கிறாய். But for 1 month you lie in backslidden நீ nature. மனுஷரை பார்த்து குறை பேசிக் கொண்டிருக்கிறாய். You are looking at man and you are accusing them. நான் உனக்கு தந்த அபரிமிதமான அந்த கிருபை உன்னை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. The grace which is beyond measure is departing from you. உன்னை ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமாக நான் அபிஷேகம் பண்ணனேன். I have anointed you as a precious vessel. ஆனால் அந்த அபிஷேக தைலமோ உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. But that anointing keeps going out from you. நான் இதோ உன் அண்டையில கடந்து வந்திருக்கிறேன். But now I come nigh unto thee. நீ எனக்கு பதில் சொல். You have to answer me. நீ எனக்கு பதில் சொல். You have to answer me. நான் உன்னை ரட்சித்தது உனக்கு தெரியும். You know well that I have saved you. உன்னை தேடி வந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு தெரியும். You are aware of the time when I have come in search of you. என்னை உனக்கு காண்பித்த நேரங்கள் உனக்கு தெரியும் என்று உனக்காக ஜீவனை கொடுத்த உன்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord who hath yielded his life for you says, you know very well that he has yielded his life for you. அன்றைக்கு நீ ஆண்டவரோடு என்னென்ன பேசினாய், என்னென்ன உடன்படிக்கை செய்தாய் என்று உனக்கு தெரியும். You know very well all the covenants and all the things which you have spoken to God on that day. நீங்கள் ஒருவரும் இங்கே சாதாரணமாய் வரவில்லை. You have not come to this place by chance. கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். God has called you into this place. கர்த்தர் உங்களை இந்த தேசத்தை இந்த சபையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். The Lord has showed this nation and this church and brought you here. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you now. ஆனால் நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? But how are you now? உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your life now? உங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? How is your life when compared with God? கர்த்தரோடு பேசுங்க. Speak to the Lord. உங்களுடைய தகப்பனோடு பேசுங்க. Speak to your father. உங்களுடைய ஆத்தும மனவாளனோடு பேசுங்க. Speak to the beloved of your soul. அவரிடத்தில் உங்கள் நிலவரங்களை சொல்லுங்கள். Tell all your conditions to him. கர்த்தர் பிரத்யட்சமாய் உங்களோட விட போகிறார். The Lord is going to appear in our midst apparently. சில நிமிஷங்கள். Few while. Oh Jesus. 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 Hallelujah. 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 கர்த்தாவே 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 இவர்கள் எல்லாரும் சுதந்திரமாயிருக்கிறார்கள். உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீர் இவர்களை நோக்கி பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீசஸ் Jesus, 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 இயேசுவே, 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 இந்த முகத்தடிகளை முறித்து போடும். பரிசுத்த ஆவியானவரே, முகத்தடிகளை முறித்து போடும். Hallelujah, 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 hallelujah.
இந்த வனாந்தரம் என்னை விழுங்கி போடும் என்று நீ சொன்னாயே. You have said that this wilderness will devour you. இந்த வனாந்தரம் என்னை பட்சித்து போடும் என்று நீ சொன்னாயே. You said this wilderness will consume you. இந்த வனாந்தரத்தை அவர் தண்ணீர் தடாகமாய் உனக்கு மாற்ற போகிறார். But he is going to change this wilderness as place waters. இந்த வனாந்தரத்தை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்ற He போகிறார். is going to change the wilderness as water brooks. இந்த வனாந்தரத்தை அவர் செழிப்பாய் மாற்ற போகிறார். He is going to change the wilderness as a pastured land. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுங்கள். Therefore rejoice in the Lord. வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். Open your mouth widely and call unto the Lord. இப்பொழுது கர்த்தர் என்னை தொட்டார் என்று உங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you can say that the Lord has touched you now? அவர்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கிற இடத்துல எழும்புங்கள். On such people you can stand up at கர்த்தர் என்னை peace. தொட்டார். The Lord has touched me. அவருடைய வல்லமை என்னை தொட்டது. And the power of God touched me. அவருடைய வல்லமையை நான் என்னுடைய சரீரத்தில் உணர்ந்தேன். I felt his power in my body. அவர்கள் மாத்திரம் எழும்புங்கள். Only such people may stand up. அவர்கள் எழும்பி நின்ற பின்பு நாம் ஒரு பாட்டு படித்து கர்த்தருடைய வல்லமைக்குள்ள பிரவேசிப்போம். Only after they standing up and we are going to sing songs. நீங்கள் எல்லாரும் வந்து சாட்சி சொல்ல முடியாது. We don't have time for you to ஆனால் testify. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தொட்டார்னு சொல்லுகிற மாத்திரம் எழும்பி நில்லுங்கள். All people who felt the power of God can stand up. Amen. Jesus. 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 Oh, Jesus. Jesus. Hallelujah. கொஞ்சம் பேருக்கு மட்டுமல்ல, இன்னும் அநேகரை அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். Not for few, but the Lord is going to touch many. அவர்கள் வெட்கப்படாமல் எழும்புங்கள். Don't be ashamed, but stand up. Oh, Jesus. Jesus, Jesus, Jesus. Oh, hallelujah, hallelujah. Oh, Jesus. எத்தனையோ பேர்களை கர்த்தர் தொட்டிருக்கிறார். The Lord has touched many here. எல்லாரும் எழும்புங்கள். Shall we all stand up? இப்பொழுது ஒரு பாட்டு படிப்போம். காப்பார் உன்னை காத்தவர் காப்பார் என்கிற பாட்டை நாம் படிக்கலாம். காப்பார்
உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்மண்ணை அழைத்தவர் கைவிடாதிருப்பார். கண்மண்ணை அழைத்தவர்
காப்பார், காப்பவர் காப்பார், எல்லாம் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், என்னை காப்பார், காப்பவர் காப்பார், எல்லாம் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், என்னை காப்பார், காப்பவர் காப்பார், எல்லாம் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பவர் காப்பார், எல்லாம் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise Him, praise Him, praise Him, praise Him, praise Him, praise Him. நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. Nobody can say, certainly God has not blessed me. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed indeed. நீ போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக And இருக்கும். whithersoever you go, it shall be blessed. நான் இந்த வார்த்தையை சும்மா சொல்லவில்லை. I am not saying this word by chance. நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். Ye shall be blessed indeed. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லுகிறது மரணத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. The power of resurrection is something which overcometh death. ஆகவே உங்களோடு போராடுகிற எல்லா வல்லமைகளுக்கு மேலும் தேவனுடைய வல்லமையினால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. So against all the powers which cometh against you, அந்த the power of God has victory over you. அந்த வல்லமைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, 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 praise the Lord. ஜெபம். ஜெபி. சமுத்தி கூடி வரத்தக்கன நீர் எங்களுக்கு உதவி செய்தவனால ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா நீரங்க ஜபங்களை நான் நடத்தி இந்த கத்தாவே விசேஷமா இந்த பால் காலம் நீரங்களோடு பேசினார். நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரா நம்முடைய மரணத்தினால் எங்களுக்கு ஜீவனை தந்திரத்தினால் இந்த ஜீவனங்களை மரணத்தில் விடுதலையாக்கி கத்தாவே ஜீவன் செய்து காணப்படத்தக்கன நாளுக்கு கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்தவனால ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரா அற்புதமாக நீரங்களை நடத்துகிற வழிகளுக்காக ஸ்தோத்ரா ஆண்டவரே இந்த மாதம் முதல் ஜீவிக்கத்தக்கன தேவையான ஆலோசனைகளை தந்தா நீரங்களை நடத்த வேணும் பலப்படுத்த வேணும் ஒவ்வொரு வேண்டதான கிருபை நடத்த வேணும்னு கெஞ்சோம். அடிகளை பற்றி மாற்றி விஷயமாக தாவது கூட்டத்தை பற்றி பொருட்படுத்தாலும் ஸ்தோத்திரம் பலப்படுத்தினாலுமே துதிக்கிறோம். நேரமான கிருபை இந்த அடிகளை நடத்த வேணுமே நடக்க வேண்டிய கத்திர பொறுப்பெடுக்க வேணுமே ஆசீர்வதிக்கணும் எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேணும்னு கெஞ்சோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே.